ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து அவர்களுடைய தோள் புயத்துல தன்னுடைய தாடையை வைத்து என்ன செய்கிறார்கள்? அந்த விளையாட்டு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில அறிவிப்புல ரசூலுல்லாஹ்வோட உடம்புக்கு மறைஞ்சி பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடைக்கிட கேட்பாங்க, ஆயிஷாவே போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், போதுமா இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய வரம்புக்குள் ஆண்கள் ஆடை அணிந்து இஸ்லாமிய வரம்புக்குள் விளையாடுகிறார்கள் என்றால் மனைவியை ஒழுக்கமாக வைத்துக் கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மறைத்து வைத்துக் கொண்டு விளையாட்டு நிகழ்ச்சிகளை கூட காட்டுவது இஸ்லாம் தடுக்கவில்லை. ஏன்? மனைவியின் உள்ளத்துக்கு சந்தோஷம் நுழைய வேண்டுமா? இஸ்லாம் அதை அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கு கணவன் மனைவியா கூட்டு குடும்பமா வாழ்ற நேரம் கொஞ்சம் மனைவியிட கருத்துல கைய போட்டா போதும், அப்படிதானே? இதெல்லாம் ஒழுக்கமான்னு கேட்கறது குடும்பத்துல 2 பேர் வந்து நிப்பாங்க. வீட்டுல கொஞ்ச நேரம் முன்னுக்கு செய்யாறுல 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து பேசினா இது என்ன, இது மடுவமான்னு கேட்பாங்க. இங்கதானே வாழ்க்கையில பிரச்சனை வருது, இங்கதானே முருகல் நிலை வருது. அன்பாண்டவர்களே, சுருக்கம், உங்களுடைய சந்தோஷம் இஸ்லாமிய வரம்புக்குள் கணவன் மனைவியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவதிலும் மனைவி கணவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவதிலும் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருக்கலாமோ அந்த அளவுக்கு இருப்போம். ஏன்? திருமண வாழ்க்கை என்பது வெறுமனே ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அல்ல. மறுமையில் சுவனத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கு தயாராக வேண்டிய வாழ்க்கைதான் திருமண வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு கணவன்மாரும் புரிந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதே நேரம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தால் மனைவிக்கு ஒரு சந்தோஷம், மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆனால் அது மார்க்கத்துக்கு முரணானது என்றால் நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரி மிக்க கணவன் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வராங்க. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு ஒரு சீலையை தொங்க போட்டிருக்கிறார்கள். கேட்டு நின்று சொல்வோம், ஒரு திரையை தொங்க போட்டிருக்கிறார்கள். அதிலே சில உருவப்படங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு வாசல் அப்படியே நின்றுறாங்க. புகாரில முஸ்லிம் எல்லாத்திலும் வர ஹதீஸ். பல தடவை நாங்க படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், ஆனா உணர்றது இல்ல. வந்த அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு வாசல்ல நின்றாங்க, உள்ளுக்கு போகல. ரசூலுல்லாஹ் சில அறிவிப்புல வருது, முகத்தின் நிறமெல்லாம் மாறி விடுகிறது. ஆயிஷா நாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா, தவறு செஞ்சிட்டேனா, ஏன் வீட்டுக்குள் வராமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது என்ன உருவப்படம் உள்ள ஒன்றை தொங்க வைத்திருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த வீட்டில் உருவப்படம் காட்சிப்படுத்தப்படுமோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள், நான் உள்ளே வரமாட்டேன், நீ அதை கிழித்து தலையணைக்கு போட்டுவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை ஆயிஷா நாயகி செய்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனார்கள். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மனைவி சுவர்க்கம் நுழைவதற்கு வழிகாட்ட வேண்டுமே அல்லாமல் மனைவியிட விருப்பம், மனைவியிட அன்பு, மனைவியிட பாசம், அவள் என்ன ஹராத்தை செய்தாலும் நான் திருப்தி அடைவேன் என்றால் கணவன் நீங்களும் நேரடியாக சுவர்க்கம் போக முடியாது, மனைவியும் சுவர்க்கம் போக முடியாத நிலை வரும். எனவே முன்மாதிரி மிக்க ஒரு கணவன் எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை சுவர்க்கம் அழைத்து செல்வதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஈமானிய சமூகத்தை அழைத்து என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். உலக சந்தோஷம் மட்டும் ஒரு முஃமினுக்கு சந்தோஷம் அல்ல, மறுமையிலே வெற்றி தருகிற சந்தோஷம் தான் ஒரு முஃமினுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவே சுருக்கமாக சொல்வதானால் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? மறுமையிலே சுவனத்தை பெற்று தருகின்ற, மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாத எதை செய்யலும் மனைவிட உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷத்தை போடலுமா போடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்திலே எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி அல்லவா, என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேசுவதை அனுமதிக்கவில்லை, ஆனால் 3 விஷயத்தில் அனுமதிச்சாங்க. ஒன்று, யுத்தகலத்தில் பொய் சொல்லுவது, யுத்தகலத்தில் பொய் சொல்லுவது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க,
பிரிந்திருக்கின்ற சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற இரண்டு பேரை ஒற்றுமைப்படுத்துவதற்காக. மூன்றாவது சொன்னது என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கிடையிலே சொல்கிற பொய் என்றார்கள். என்ன பொய்? வாக்களிக்கிற பொய் அல்ல, வாக்களிக்கிற பொய் அல்ல, ஏமாற்றுகிற பொய் அல்ல, துரோகம் இழைக்கிற பொய் அல்ல, உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுற பொய் ஒன்று இருக்குது. என்ன? சாப்பாடாக்கி வச்சிருப்பாள், ருசியே இருக்காது, நம்ம பிளேட்டை தூக்கி முகத்துக்கு ஒரே அடி. இதானே பிரச்சனை. அன்பாண்டவர்களே, ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்கள், மாஷா அல்லாஹ் இன்றைக்குதான் சாப்பாடு ருசியா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, நாளைக்கு அவள் அதை விட ருசியாக சாப்பாடு தர வேண்டும் என்று ஆசைப்படுவாள். இதான் மனைவிட மனநிலை. எப்பொழுதும் கணவன் வாயால நல்ல வார்த்தை வரணும்னு ஆசைப்படுறவள் மனைவி. கணவன் என்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனைவி. ஒரு நாளைக்கு சுலைமானிய ஊத்தி வச்சிருப்பாள், டீய சமைச்சு வச்சிருப்பாள், சீனி இருக்காது, இனிப்பு இருக்காது. முகத்துல கோபத்தை காட்டாதீங்க. நீங்க என்ன பெரிய தொழில் இருந்து வந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய பிஸியாகவும் வந்திருக்கலாம். அவள் உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு டீயை ஊத்தி வச்சிருப்பாள். நீங்க வந்தவருக்கு அப்படின்னு துப்பினீங்கண்டா நாளைக்கு இனி இவருக்கு டீ ஊத்தி கொடுக்கப்படாது. இங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கும், இங்கிருந்தே சண்டை சச்சரவு முரண்பாடு ஆரம்பிக்கும். மாஷா அல்லாஹ் மனசுல வெறுப்பு இருக்கும். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அல்லாஹ் அதிலே பல நலவுகளை வைத்து உள்ளத்துல வெறுப்பு இருக்கும். வெறுப்பை அப்படியே அடக்கி கொண்டு இன்னைக்கு நல்லா இருக்குதே டீ, இன்னைக்கு நல்லா இருக்குதே சாயின்னு சொல்லி பாருங்க, நாளைக்கு நீங்க வரக்குள்ள யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. என்ன இந்த நவீன காலம் தானே, என்ன இல்ல நான் பாவம் எல்லாம் பார்க்கல, படம் சினிமா எல்லாம் பார்க்கல, இன்னும் நல்லா எப்படி டீ ஊத்த பார்க்கிறேன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இஸ்லாம் சும்மா உண்ட சொல்லுமா? இல்லை சகோதரர்களே. மனைவியுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை போடுகிற அளவுக்கு திருப்தியை காட்டுகிற, அதைத்தான் மனைவி எதிர்பார்ப்பாளுங்க. நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவள் சில நேரம் தப்பு தவற செஞ்சிட்டு கூட என்ன தெரியுமா ஆசைப்படுவாள், என் கணவன் என்னை புகழணும்னு ஆசைப்படுவாள். நீங்க அந்த நேரத்தில் பொய்க்கு புகழ்றீங்க, அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். எனவே அன்பாண்டவர்களே, மனைவியின் உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுகின்ற பணிகளை இஸ்லாம் செய்வதில் மிக கவனம் செலுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி மாதவிடாயில இருப்பாங்க, மனைவி மாதவிடாயில இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியிட மடியில உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து படுத்துக் கொண்டு அல் குர்ஆனை ஓதுவார்கள் என்றால் என்ன தேவை இருக்குது சகோதரர்களே? என்ன தேவை இருக்குது? மனைவிட உள்ளத்துல சந்தோஷப்படுது. நாங்க அப்படி இல்லை, அப்படித்தானே? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப்ல இருப்பாங்க சகோதரர்களே. இஅ்திகாஃப்ல இருந்தா தேவையில்லாம ஊட்டோட்டு வெளியே போக கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் ஆயிஷா நாயிட வீட்டுக்கு பள்ளிக்கும் ஒரே செவரு தானே, ஒரே செவரு தானே. பள்ளிக்குள் இஅ்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ் அப்படியே ஜன்னல போடு தலைய போடுவாங்களா என்னனால அவங்களோட வீட்டுள்ளுக்கு தலைய வாரி விடு ஆயிஷாண்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, எங்களுக்கு சீப்படுத்து வாரி கொண்டு போறது பெரிய வேலை அல்ல. தன் மனைவி கிட்ட கொடுத்து தலைக்கு என்ன தேய்ச்சுடு, தலைமுடிய கொஞ்சம் வாரி விடு, தலையை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுண்டா இது மனைவி எதிர்பார்ப்பது சகோதரர்களே. இந்த அளவு கணவன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவள் மனைவி சகோதரர்களே. இதையெல்லாம் வேறொன்றுமாக பார்க்காதீர்கள். நோன்பு பிடித்திருக்கிற நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிக்கு பக்கத்திலே படுத்திருப்பார்கள் என்றால், மனைவியை அரவணைத்துக் கொள்வார்கள் என்றால், மனைவிக்கு முத்தம் கொடுப்பார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்தது இஸ்லாம், மனைவியை மதிக்க சொன்னது இஸ்லாம். நபிகளார் மனைவிமாரோட நடந்து கொண்ட முறையை பேசினா அது தனி இன்பமான ஒரு வரலாறு சகோதரர்களே, இன்பமான ஒரு வரலாறு. அவைகளை எல்லாம் படிக்கிற பொழுதுதான் முன்மாதிரி மிக்க ஒரு நல்ல கணவனாக, இந்த உலகத்தில் பெண்களை கண்ணியமாக மதிப்பாக வாழ வைக்கின்ற கணவன்மார்களாக மாறுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வழிகாட்டல். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, இந்த செய்தி எனக்கு
சொல்லாமலும் மேலாது. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, சதை துண்டு இறைச்சி நிறைந்த முள்ளை நான் கடிப்பேன், மாதவிடாயோடு இருக்கிற காலமாக இருக்கும், கடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் வாய் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறைச்சியை கடிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனைவி எதிர்பார்ப்பது என்ன சகோதரர்களே? ஒரு பாத்திரத்திலே நான் தண்ணீர் கொடுப்பேன், குடித்துவிட்டு மிஞ்சியதை நபிகளாருக்கு கொடுப்பேன். அந்த பாத்திரத்தில் நான் எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அதே இடத்தில் வாய் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் குடிப்பார்கள் என்று சொன்னார்களே ஆயிஷா நாயகி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரும் நானும், அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் ஒரே பாத்திரத்தில் அள்ளி குளிப்போம். இன்றைக்கு மாதிரி சவறு போட்டு குளிக்கிற காலம் இல்லையே. அன்றைக்கு சின்ன பாத்திரத்துல தண்ணியை நிறைச்சி குளிப்பாங்க. மனைவி சொல்றாங்க, தண்ணீரை 2 பேரும் கையால அள்ளி குளிப்போம், ஏண்ட கையும் ரசூலுல்லாஹ்வுடைய கையும் ஒன்று ஒன்றோடு உரசிக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எதுவெல்லாம் மனைவிக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதையெல்லாம் மனைவிக்கு கொடுத்து வாழ்பவன் தான் இஸ்லாமிய அடிப்படையில் உண்மையான கணவன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் அனைத்தையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சில செய்திகள். ஏன் உண்மையான கணவன்மாரா வாழ வேண்டுமா? படிக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் எடுத்து படித்து நாங்களும் ஒரு இஸ்லாமிய கணவனாக, முன்மாதிரி மிக்க கணவனாக, ஈமானிய குடும்பம் நடத்துகின்ற கணவனாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.